தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. அப்போ அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறான்றது நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த மனம் திரும்புதல் எப்படி வரும்னா, அவரிடத்துல நீ அன்பு கூர்ந்தாதான் வரும். இன்னைக்கு ஜெபம் ஜெபம் சொல்றாங்க இல்லையா, அதன் வழிதான். நீங்க உட்காருங்க பாருங்க, ஜெபம் அதனுடைய அர்த்தமே அதான். தரிசனம் இல்லாத நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, நான் அதை பத்தி பேசல. வழி இல்லாம ஜெபிப்பாங்க, அதை பத்தி நான் பேசல. எதுக்குமே ஒரு ஆதாரம் இருக்கு, புரிஞ்சுக்கங்க. அது ஜெபமானாலும், அது ஆசீர்வாதமானாலும், பரிசுத்தமானாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம் இருக்கு, ஒரு முறம் இருக்கு. எது ஒண்ணுமே நீங்க பிளைண்டா செய்யறதுனால அது நம்முடைய வாழ்க்கையில அது நீடித்து இருக்காது. இட் will not be permanent in your life. Maybe it is temporary. If you want to have, it is permanent. There is a way, there is a foundation, there is a source for it. எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு முறம் இருக்கு, ஒரு அடித்தளம் இருக்குது. எல்லாமே 5 விதமான ஊழியங்கள் சொல்றாங்க இல்லையா, 5 விதமான ஊழியங்கள் இருக்கும். ஊழியத்துக்கும் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு. நம்மளும் அப்படியே எடுத்து செஞ்சிடறது கிடையாது. அப்படியே எடுத்து பிரசங்கம் பண்ணிடுறது, பாட்டு பாடுறது, உடனே ஊழியர்கள் அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு முறம் இருக்கு. அந்த அப்ரூவல், அதுக்குன்னு ஒரு அப்ரூவல் இருக்குது. நம்ம அது இல்லாம நம்ம போய் நம்ம ஜெபிக்கிறதுனாலதான் அங்க என்ன ஆயிடுதுன்னா டைலூட் ஆயிடுது. இட் பிகம்ஸ் டைலூட். அப்ப டைலூட் ஆகாம அது பலன் கொடுக்கணும்னு சொன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? அன்புதான். அன்புதான் பிரதானம்.